அன்பார்ந்த நேயர்களே, உங்களை இந்த யாருவ நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாவம், இது அநேகருக்கு விருப்பமில்லாத வார்த்தை. தான் செய்கிற தீமையான காரியங்களால் தனக்கு பாதிப்பு ஏற்படாத வரை தன் நடத்தையை குறித்து கவலை இல்லாதவனாய் இருப்பவன் தான் பாதிக்கப்படும் போது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறவனாய் காணப்படுகிறான். பரிசுத்த வேதாகமும் மனிதனின் பாவத்திற்கு தண்டனை உண்டு என்று கூறுகிறது. இதிலிருந்து விடுபட வழியுண்டா? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பாவத்தின் விளைவை குறித்தும் அதனுடைய கொடூரத்திலிருந்து தப்பும் வழியையும் நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். யார் இவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு அன்பான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பாவத்தின் அகோரத்தை பற்றி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாவத்தை பற்றி பேச அநேகருக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த நாட்களிலே பாவம் என்ற அந்த காரியம் தனி மனிதனையும் குடும்பங்களையும் சமுதாயத்தையும் தேசத்தையும் உலகத்தையுமே கலக்கி கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பாவம் மனிதன் இன்றைக்கு அதை மிக எளிதாக எடுத்துக்கொள்கிறதையும் பார்க்கிறோம். தான் பாதிக்கப்படாத வரைக்கும் அதை பற்றி மனிதன் கவலைப்படுகிறதில்லை. ஆனால் அது தன்னை பாதிக்கும் பொழுது கதறுகிறவனாக காணப்படுகிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த உலகமானது பாவத்தினாலே எப்படி பாதிக்கப்பட்டது என்பதை அங்கே தேவன் சொல்லுகிறார். உலகத்தை தெய்வம் உண்டாக்கின பொழுது பாவம் இல்லாத ஒரு நிலையிலே, பரிசுத்தமான ஒரு நிலையிலே, பரலோகம் எப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்ததோ அதே போல உலகத்தையும் அவர் உண்டாக்கினார், மனிதனையும் உண்டாக்கினார். ஆனால் மனிதனோ பாவம் செய்தான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தன்னை கரைப்படுத்தினான். ஒரு மனிதன் பாவம் செய்தான், அவனுடைய சந்ததி பாவம் செய்தது. பின்பதாக பாவமானது முழு மனுக்குலத்தையும் பாதித்தது, உலகத்தையே அது பாதித்தது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது மனுஷர் பூமியிலே பெருக தொடங்கினார்கள், அப்பொழுது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மனிதனின் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. மனித இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் ஆரம்பமே அனுதினமும் பொல்லாததாய் மாறிவிட்டது. இன்னைக்கு மனிதனை பார்க்கும் பொழுது வெளியிலே நல்லவனை போல காணப்படுகிறான். ஆனால் அவன் இருதயத்தின் ஆழத்திலே அசுத்தமான சிந்தையில் உள்ளவனாக இருக்கிறான். கண்கள் இச்சையினாலே நிறைந்திருக்கிறது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள், மனதின் நினைவுகள் அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கிறது. அவன் நல்லவனைப் போல வெளியிலே தோற்றமளித்தாலும் கொடூரமானவனாக, அசுத்தமானவனாக மனிதன் காணப்படுகிறான் என்பது உண்மையாயிருக்கிறது. பாவத்தை இன்றைக்கு மனிதன் தண்ணீரை போல குடிக்கிறான். பாவத்தோடு கூட மனிதன் விளையாடுகிறவனாக காணப்படுகிறான். தன்னை அது பாதிக்காத வரைக்கும் அவன் அந்த பாவத்தின் இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறான், அதை விட்டுவிட விரும்பவில்லை. ஆனால் அந்த பாவம் தன்னை பாதிக்க ஆரம்பித்தவுடனே திகைக்கிறவனாய் காணப்படுகிறான். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே இப்படியாக ஒரு வசனம் வேதாந்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், கவனியுங்கள். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அதாவது மனிதன் செய்கிற பாவத்திற்கு தகுந்த தண்டனை உடனே மனுஷனுக்கு வராதபடியினாலே மனிதன் பாவத்தை செய்ய அவன் மனதிலே துணிகரம் கொண்டிருக்கிறானாம். பயமே இல்லை இன்றைக்கு மனிதனுக்கு பாவம் செய்வதற்கு. கேவலமான காரியத்தை நிறைவேற்றுக்கு பயமற்றவனாய் காணப்படுகிறான். பாவம் இந்த பூமியிலே மலிந்து விட்டது. 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வஞ்சிக்கும் பாவம், இரண்டாவதாக அடிமையாக்கும் பாவம், மூன்றாவதாக அழிக்கும் பாவம் என்று சொல்லி பாவத்தின் அகோரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாவம்
எவ்வளவு பயங்கரமானது என்பதை நானும் நீங்கள் உணர வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்தபடினாலே அவர் கதறுகிறார். தான் உண்டாக்கின மனுக்குலம் அழிந்து போகிறதை அவர் விரும்பவில்லை. அதனால் தான் மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே தன் சொந்த குமாரன் இந்த உலகத்திலே அனுப்பினார். அவரே இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். ஏனென்று சொன்னால் பாவம் அவ்வளவு பயங்கரமானதா இருக்கிறது. அந்த பயங்கரத்தை உணராத மனிதனோ பாவத்தோடு கூட விளையாடுகிறான். பாவத்தை தண்ணீரை போல பருகுகிறான். அது என்ன செய்யும் என்று சொல்லுகிறான். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று சொல்லுகிறான். அது எனக்கு இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அது வஞ்சிக்கும் பாவமாய் காணப்படுகிறது. பிரியமானே, வஞ்சனை என்று சொல்லும் பொழுது மாயை போல அது இருக்கிறது. அது ஏதோ ஒன்றை கொடுப்பது போல காணப்படுகிறது. ஆனால் அங்கே இல்லை. அது முதல் மனிதன் ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டால் சொல்லி வேதம் சொல்கிறது. ஏவாளை பிசாசானவன் ஏமாற்றுகிறான். இந்த பழத்தை சாப்பிடு, நிச்சயமாய் நீ சாக மாட்டாய், நீ தேவனைப் போல மாறலாம், உன் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறான். எப்பொழுது அவள் அந்த பழத்தை சாப்பிட்டாலோ, தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை அவள் சாப்பிட்டாலோ, அப்பொழுது அவள் பாவம் செய்தேன் என்பதை உணர்கிறாள். அவள் நினைத்தது அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. அவள் ஏற்கனவே தெய்வத்தை போல படைக்கப்பட்டவள் தான். தெய்வத்தின் சாயலை இழந்தான். தெய்வத்தோடு கூட தொடர்பு கொள்ளும் அந்த உறவை இழந்தாள். தேவன் உண்டாக்கின தோட்டத்திலிருந்து அவள் விரட்டப்பட்டாள். அதன் பின்பதாக அவள் தெய்வத்தோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதவளாய் மாறி போனாள். இதான் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஏது கிடைக்கும் என்று சொல்லி எண்ணி மனிதன் பாவம் செய்தானோ அதை இழந்து போனவனாக காணப்படுகிறான். இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கண்கள் பார்ப்பதினால் திருப்தி அடைவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. தன் விரும்புகிறதை எல்லாம் பார்க்கிறது, இச்சிக்கிறதை எல்லாம் பார்க்கிறது. என்றைக்கு கண்கள் நிரப்பப்படும்? கண்கள் நிரப்பப்பட போகிறதில்லை. மனிதன் என்றைக்கு திருப்தி அடைவான்? எவ்வளவு பணம் சேர்த்தால் அவனுக்கு திருப்தி கிடைக்கும்? மனிதன் நினைக்கிறான் தான் ஏராளமான பணத்தை சேர்த்து வைத்து விட்டார், கொள்ளையடித்தாவது சேர்த்து வைத்து விட்டார், நான் நன்றாய் வாழ்ந்து விடுவேன் என்று நினைக்கிறான். இல்லை பிரியமானே, பரிசுத்த வேதாம் சொல்கிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுவதாம். ஐஸ்வர்யம், பணம் எதற்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது? யார் அதை சேர்த்தானோ அவனுக்கே கேடுண்டாகும்படியாக சேர்த்து வைக்கப்படுகிறதா. ஆனால் மனிதன் நினைக்கிறான் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி. இல்லை, அது உங்களை வஞ்சிக்கும். பாவம் வஞ்சிக்கும். பாவம் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சட்டத்தை மீறுவதே பாவம். தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை மனிதன் செய்யும் பொழுது அதுதானே பாவம். மனிதன் தன் சொந்த வழியிலே ஓட நினைக்கிறான். தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற கட்டுப்பாடுகளை மீற நினைக்கிறான். அதுதான் பிரியமானே பாவம். மனிதன் தன் ஒழுங்கை மீறி ஓட பார்க்கிறான். ஓடி சந்தோஷமா இருந்து விடலாம் என்று நினைக்கிறான். ஒரு கால் முடியாது. தேவன் அவனுக்கு கொடுத்த ஒழுங்கின்படி அவன் சென்றாக வேண்டும். முதல் காரியம், பாவம் நம்மை வஞ்சிக்கும். பாவம் மனிதனை வஞ்சிக்கும். இரண்டாவது காரியம், பாவம் மனிதனை அடிமையாக்கும். முதலாவதாக அது நம்மை ஏமாற்றுகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பாவம் மனிதனை அடிமையாக்கும். முதல்ல சந்தோஷம் கொடுப்பது போல இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, இன்பமாய் இருக்கிறது. என் இச்சைகளை, என் சரீரத்தின் ஆசையை அது நிறைவேற்றுவது போல் இருக்கிறது. குடிக்க ஆரம்பிக்கிறான். தவறான உறவுகளிலே அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறான். ஒழுங்கை மீறுகிறான். மனிதன் முதலிலே சந்தோஷமாய் காணப்படுகிறது. தான் நினைத்தது கிடைத்து விட்டது போல் இருக்கிறது. ஆனால் சில காலங்களுக்குள்ளாக மிக சீக்கிரத்திலே அவன் அதற்கு அடிமையாக மாறுகிறான். தன்னை இது பாதிக்க ஆரம்பித்த உடனே விட்டுவிடலாம் என்று நினைக்கிறான்.
ஆனால் அது பின்பதாக அவனாலே அதை விட முடியவில்லை. கதறுகிறான், ஐயோ நான் இதை செய்து விட்டேன், நான் விட்டுவிட விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறான். அநேகருடைய வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே, திருமண உறவிலே தவறான உறவுகளுக்குள்ளாய் புறப்படுகிறார்கள், கடந்து போகிறார்கள். தவறான உறவுகளுக்குள்ளே போய் அனுபவித்து விட்டு வெளியே வந்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். இல்லை, சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இதனாலே குடும்பங்கள் உடைந்து போகிறது. அநேக வேதனைகளை குடும்பங்கள் அனுபவிக்கிறது. பிரியமானே, பாவம் வஞ்சனை உள்ளது. பாவம் உங்களை அடிமையாக்கும். சிம்சோன் என்ற ஒரு மனிதன் பலசாலியாய் இருக்கிறான். வேதாந்தத்திலே நியாயாதிபதியின் புத்தகத்திலே வாசிக்கிறோம் 13வது அதிகாரத்திலிருந்து. பலசாலியான ஒரு மனிதன் ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடித்து தன் தேசத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தான். அவனாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதற்காகவே தேவன் அவனை படைத்தார். அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும்படியாக, இஸ்ரவேலுக்கு இரட்சகனாய் இருக்கத்தக்கதாக படைத்தார். ஆனால் ஒரு நாளிலே அவன் ஒரு வேசியை கண்டான். அவளிடத்திலே போகிறான். அவன் நினைத்தான் அவளை அனுபவித்து விட்டு பின்பதாய் போய்விடலாம் என்று சொல்லி. ஆனால் அவனால் முடியவில்லை. தொடர்ந்து அவளிடத்திலே போகிறான். பின்பதாக அவளிடத்திலே அவன் சிக்குகிறான். அவள் பண ஆசையினாலே எதிரிகளின் ஆலோசனைப்படி இவருடைய பலன் எங்கே இருந்து வந்தது என்பதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாள். 2, 3, 4 முறை அவன் தன்னுடைய பலத்தை சொல்லாமல் பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி விரும்புகிறான். முடியவில்லை. பின்பதாக வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவன் சாகத்தக்கதாக துக்கம் அடைந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருந்ததினாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி என்று சொல்லி வாசிக்கிறோம். இவன் பலசாலிதான். 1000 பேரை விழச் செய்தவன் தான். தேசத்துக்கு வெற்றியை கொண்டு வந்தவன் தான். ஒரு பாவத்திலே அவன் சிக்கினான், அடிமையானான், சொல்லக்கூடாத உண்மையை சொன்னான். அவனுடைய கண்கள் 2 பறிபோனது. ஒரு சிறு பையன் அவனை பிடித்து நடத்தினான். அவன் சரீரத்தின் பலனெல்லாம் போய்விட்டது. பரிதாபமாய் மரித்து போகிறான். ஏன் ஐயா அவன் மரித்தான் என்று சொன்னான்? பாவத்திலே விளையாண்டான். அவன் பாவத்தை அனுபவித்து விட்டு வெளியே வந்து விடலாம் என்று எண்ணினான். இல்லை, அவனை அது அடிமைப்படுத்தினது. அவனால் வெளியே வர முடியவில்லை. பயங்கரமான ஒரு காரியம். பாவம் வஞ்சனை உள்ளது. இரண்டாவதாக பாவம் அடிமையாக்கும் மனிதனை. அதைதான் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். குடிக்க ஆரம்பித்தவன் குடியை விட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், விட முடியவில்லை. கோபப்பட பழகினவன் கோபத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. திருட ஆரம்பித்தவன் திருடாமல் இருக்க முடியவில்லை. ஏன் ஐயா? அந்த மனுஷனை நீங்க தனியே போய் பார்த்து விசாரித்தால், ஐயா நான் அப்படியெல்லாம் செய்யணும்னு விரும்பவே இல்லை, கதறுகிறான். தான் செய்கிற தவறு என்பதை உணர்கிறானால் அவனால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. காரணம், பாவம் அவனை அடிமைப்படுத்தி விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். பாவத்தோடு கூட விளையாடாதீர்கள். பாவம் உங்களை வஞ்சிக்கும், பாவம் உங்களை அடிமையாக்கும். மூன்றாவதாக, பாவம் நம்மை அழித்துவிடும். நான் ஏற்கனவே இந்த சிம்சோனை பற்றி சொன்னேன். அவன் அந்த பெண்ணின் கையிலே அவன் அழிந்து போகிறான். கண்கள் பிடுங்கப்பட்டது. அவனுடைய பலன் குறைந்து போனது. அவன் எதிரியின் கையிலே அவன் அழிந்து போகிறான். தேவன் அவனை உண்டாக்கிய நோக்கம் கெட்டு போனது. தேவன் அதற்காகவா அவனை உண்டாக்கினா? இல்லை, பெரிய காரியங்களை சாதிக்க உண்டாக்கப்பட்டவன். ஆனால் அவன் தோற்று போகிறான், அழிந்து போகிறான். பிரியமானே, பாவம் நம்மை அழிக்கும். அநேக குடும்பங்கள் சிதைந்து போனதே. நல்ல பதவியில் இருந்தவர்கள் அவமானப்பட்டு போனார்களே. இதனாலே அற்பமான கேவலமான பாவத்தினாலே இந்த உலகத்தின் வாழ்க்கையை அழிக்கும். இந்த உலகத்தின் வாழ்க்கையை மட்டுமல்ல பிரியமானே, பாவம் நம்மை முழுமையாக அழிக்கும். வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. பாவனுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். நம்முடைய நித்திய வாழ்க்கையை அழித்துவிடும். நம்மை தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடும். நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது.
இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க தான் பிரியமானே நம்மை படைத்த தெய்வம் நம்மை தேடி இந்த உலகத்திலே பாவ நாசகராக, பாவத்திலிருந்து மனிதனை மீட்கும் இரட்சகராக இந்த உலகத்திலே வந்தார். அந்த செய்தியை தான் அந்த உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நானும் ஒரு பாவியாக இருந்த மனுஷன், ஆனால் என் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், பாவம் நம்மை வஞ்சித்தது உண்மைதான், பாவம் நம்மை அடிமையாக்கினது உண்மைதான், பாவம் நம்மை அழித்து விடுமே. அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் இரட்சகர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தவர், தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் என்பதை நிரூபித்தவர். கடைசியாக பாவத்தின் பரிகார பலியாக தன்னையே சிலுவையிலே பலியிட்டவர். அவர் மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்க விரும்புகிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிற விடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஒருவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாவியை நீதிமானாக்குகிற விடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். யார் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை தண்டிக்கிறவர் அல்லவர், நம்மை குற்றம் சாட்டுகிறவர் அல்ல, பதிலாக நம்மை நீதிமான் ஆக்குகிறவர். குற்றம் செய்தவனை, பாவம் செய்தவனை நீதிமான் ஆக்குகிறார். எப்படி அவர் நம்மை நீதிமான் ஆக்க முடியும்? அவரிடத்திலே நான் விசுவாசம் வைக்கும் பொழுது. என்ன விசுவாசம் வைக்க வேண்டும்? அவர்தான் ஆண்டவர் என்றும், அவர் நம்மை தேடி வந்தவர் என்றும், நம்முடைய பாவங்களை மன்னிக்க மரித்தவர் என்றும், உயிர்த்தவர் என்றும் விசுவாசம் வைக்கும் பொழுது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஒரு மனிதன் அவரிடத்திலே வரும் பொழுது அவர் மன்னிக்கிறார். எவ்வளவு எளிதான காரியம், விலையுயர்ந்த காரியம், ஆனால் எளிதாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் அவரிடத்திலே வாருங்கள். இந்த செய்தி உங்களிடத்தில் வைத்துவிட்டு போகிறோம். பாவத்தோடு கூட விளையாட வேண்டாம். பாவம் நம்மை அழித்து விடும், பாவம் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும், பாவம் நம்மை நித்திய நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். ஆனால் நம்மை படைத்த தெய்வனிடத்திலே நான் போக வேண்டுமானால் இந்த பூமியிலேயே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு ஆக வேண்டும். நீ இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி. அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததற்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள். மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதி கொள். இயேசு வாக்களித்த பரிபூரண வாழ்வை நீ அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்.
அப்பொழுது உன் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவர்களிடம் தொடர்பு கொள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறு. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாங்கள் பார்த்தோம். எவ்வளவு கேவலமானது என்பதை பார்த்தோம். பாவம் எங்களை வஞ்சிக்கும், பாவம் எங்களை அடிமையாக்கும், பாவங்களை அழித்துவிடும் என்று சொல்லி பார்த்தோம். நாங்கள் பாவத்தோடு கூட விளையாடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக முடத்திலே வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கிருபைதான். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நலமான காரியத்தை குறித்து நீங்கள் அதிகமாக அறிய விரும்பினால் எங்களுக்கு எழுதுங்கள், அல்லது எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உன்னை அழைக்கிறார், நித்திய ஜீவன் அருளவே. பாவத்தில் இருந்து விடுதலை தந்திட இயேசு அழைக்கிறார். இன்று இயேசு அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், நித்திய ஜீவன் அருளவே. பாவத்தில் இருந்து விடுதலை தந்திட இயேசு அழைக்கிறார். இன்று இயேசு அழைக்கிறார். பாரமெல்லாம் சுமக்கிற உன் சாபம் யாவும் போக்கிடவே, நித்திய ஜீவன் அருளவே. இயேசு அழைக்கிறார், உன்னை இயேசு அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், நித்திய ஜீவன் அருளவே. பாவத்தில் இருந்து விடுதலை தந்திட இயேசு அழைக்கிறார். இன்று இயேசு அழைக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனென்றுரைத்த நித்திய தேவன், மோட்ச வாழ்வை அருளவே.
இயேசு அழைக்கிறார், உன்னை இயேசு அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், நித்திய ஜீவன் அருளவே, பாவத்தில் இருந்து விடுதலை தந்திட இயேசு அழைக்கிறார், இன்று இயேசு அழைக்கிறார். இயேசுவின் பாதம் நீ சரணடைந்து உன் பாவமெல்லாம் அறிக்கையிட்டார், பாவ மன்னிப்பை அருளவே இயேசு அழைக்கிறார், உன்னை இயேசு அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், நித்திய ஜீவன் அருளவே, பாவத்தில் இருந்து விடுதலை தந்திட இயேசு அழைக்கிறார், இன்று இயேசு அழைக்கிறார். பாவம் இந்த உலகில் நம் வாழ்வை அழிப்பதோடு மரணத்திற்கு பின்னும் தெய்வத்திடமிருந்து நம்மை பிரித்துவிடும் என்று கேட்டோம். இந்த பாவத்தின் பிடியிலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து நம் பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய பாவங்களை அவரிடம் சொல்லி உங்களுக்காக அவர் மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தின் தண்டனையில் இருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் விடுதலையின் வாழ்வையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. விடுதலை வாழ்வின் மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் மற்றும் அன்பு மலர் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.